போக்கிரிகள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, நாடோடிகளாக தெரிஞ்ச ஒரு கொலைகார கூட்டம். ரொம்பவே ரகசியமாக தங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டவங்க. ரோட்டில் போகும் பொழுது பயணிகளை கொல்றது மட்டும்தான் இவங்களோட தொழிலாகவே இருந்திருக்கு. கைக்குட்டை அல்லது கைத்துணி, அதாவது கர்ச்சீஃப் தான் இவங்களுடைய கொலை கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. துணியோட ஒரு முனையில் ஈய குண்டை வச்சு முடிச்சு போட்டுருவாங்க. இன்னொரு முனையை விரல் இடுக்கில் பிடிச்சி மொத்த துணியையுமே உள்ளங்கைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ ரோட்டில் ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த கைத்துணியை இவங்க கழுத்தில் வீசுவாங்க. அப்படி வீசும் பொழுது அந்த துணி ஒரு சுற்றி அந்த ஈயகுண்டு இருக்கக்கூடிய பகுதி இவங்களுடைய இன்னொரு கைக்கு வரும். ஒரே இழுவையில் இழுக்கும் பொழுது பின்புற மூளைக்கு செல்லக்கூடிய கழுத்து நரம்பும் முன்புற தொண்டைக்குழியும் நெறிப்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க. இப்போ என்னென்னா, கொலை பண்ண வரும்பொழுது அறிவாலோ கத்தியோ வச்சுருக்கும் போது இவங்க கொலை பண்ண வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவங்க ஒரு சின்ன கர்ச்சீஃபை உள்ளங்கைக்குள்ளே மறைச்சி வச்சு வரும்பொழுது அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோட்டில் போகிறதுல பயணி யார் போக்கிரி யாருன்னு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி போக்கிரிகள் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.